வணக்கம். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனில் ஏற்பட்டுள்ள வெடிப்பை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. இந்த சூரிய வெடிப்பால் பூமிக்கு மிக பெரிய அளவில் ஆபத்து ஏற்படலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சூரியனில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு காரணமாக 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக பெரிய அளவில் சூரிய புயல் பூமியை தாக்கியுள்ளது. இதனால் சேட்டிலைட் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்படும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ சார்பில் ஆதித்யா L1 விண்கலம் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாங் ரேஞ்ச் புள்ளியில் இருந்தபடியே ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. ஆதித்யா L1 விண்கலம் மே 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் சூரிய வெடிப்பை புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. 2003ஆம் ஆண்டுக்கு பின் ஏற்படும் மிக பெரிய சூரிய வெடிப்பு இதுவே ஆகும் என இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய வெடிப்பு காரணமாக 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக பெரிய அளவில் சூரிய புயல் பூமியை தாக்கியுள்ளது. இந்த சூரிய புயலானது மின் சப்பளை பாதிப்பு தொடங்கி சேட்டிலைட் செயலிழப்புகளை கூட ஏற்படுத்துமாம். 2003ஆம் ஆண்டில் சூரிய புயல் ஏற்பட்ட போது ஸ்வீடன் நாடு முழுக்க மின் தடை ஏற்படுத்தியது. மேலும் தென்னாப்பிரிக்காவில் மின்சார உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியது. கடந்த 2003ஆம் ஆண்டில் சேட்டிலைட்டுகள் பெரிய அளவில் இல்லாத போதே பாதிப்புகள் கணிசமாக இருந்தது. இப்போது சேட்டிலைட் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் நிலையில் பாதிப்புகள் மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சேட்டிலைட் ஆபரேட்டர்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் மின் நிறுவனங்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாசா தனியாக ஒரு டீமை உருவாக்கியுள்ளது. இந்த சூரிய புயலானது பயோ திசைகாட்டிகளை உடலில் கொண்ட புறாக்கள் உள்ளிட்ட பறவைகளையும் பாதிக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் புறாக்கள் திசை கண்டறிய முடியாமல் குழம்பி தாறுமாறாக பறக்கவும் வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த சூரிய புயலால் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதுதான். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.